ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் பிரபு பேசுகிறேன். ஆக்சுவலாக அரசாங்கத்தையும் அரசியலையும் தெய்வாதீனமாக ஒரு தெய்வீக செயலாக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடையாக நினைக்கக்கூடிய ஆள் நான். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, அரசியலை பற்றிய பார்வை என்ன அப்படின்னா, அரசியலுங்கிறது ஒரு ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயம். அரசியலுங்கிறது ஒரு சாக்கடைங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதேபோல அரசியல் நமக்கு எதுக்கு அப்படிம்பாங்க. நாம ஏன் அரசியல் பேசணும்? நமக்கு எதுக்கு பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு புரிதல் இல்லாத, ஒரு தெளிவு இல்லாத, அரசியல் பற்றிய விழிப்புணர்வு இல்லாத மக்களுடைய ஒரு பார்வை தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா ஒரே வார்த்தையில விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தனிநபரோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ கிடைக்க வேண்டிய பொருளாதார நியதி, அவனுடைய அடிப்படை வாழ்வாதாரம் மற்றும் சமநீதி, சமபங்கீடு, அவங்களுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அரசியல். சரிங்களா? அந்த அரசை இயக்குவதற்கு உலக நாடுகள் பலவிதமான அரசியல் அமைப்புகளை வச்சிருக்காங்க. அதுல உலகம் முழுவதுமாக பல ஆட்சி முறைகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சி இருக்கு, மக்களாட்சி இருக்கு, கூட்டாட்சி முறை இருக்கு. அது போன்ற பல விதமான அரசியல் அமைப்புகள் எல்லா நாடுகள்லயும் கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா? அதுல மக்களுடைய அதிகாரம், மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம், அது மட்டும் இல்லாம மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் யாராலையும் ஒரு தனி நபரால ஒரு சமூகத்தினால பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் மக்களாட்சி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹைலி பவர்ஃபுல் கன்ஸ்ட்ரக்டட் ஒரு அமைப்பு அது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக மக்களால் கட்டமைக்க வேண்டிய ஒரு அரசு எந்திரம் அப்படிங்கிறது தான் மக்களாட்சி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்திய மக்களாட்சியின் அடிப்படையில் இயங்குறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் பெருமைப்பட்டுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தை இயக்குவதற்கு, அரசியல் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகளாக உருவாக்கப்பட்டு அதற்கு கீழே ஒரு செயல்பாடுகளை கொண்டு வராங்க பார்த்தீங்களா? மிகவும் தரமட்டமாக, கேவலமாக. அதாவது சிம்பிளா நான் ஒரே வார்த்தையில முடிக்க விரும்புறேன் இந்த விஷயங்களை பத்தி. நீங்க வந்து அரசியல் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேவை பணியா நினைச்சு அரசியலுக்கு யாரா இருந்தாலும் வாங்க. தயவு செஞ்சு கேவலமா யாரு எல்லாரையுமே நான் வணங்கி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கேவலமா மத்த தொழில் பண்ற மாதிரி, வேலை செய்யற மாதிரி, ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராதீங்க. அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு 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 வேலை அது. சரிங்களா? அந்த பதவி, அந்த அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிப்பு மனப்பாங்கோட நீங்க கொண்டு வர கத்துக்காங்க. சரிங்களா? தயவு செஞ்சு கேவலமான விமர்சனங்களை கைவிடுங்க. நான் இது வந்து இந்த கட்சி அந்த கட்சி சார்ந்து நான் சொல்லல. பொதுவான கருத்தை இதை நான் என்னுடைய வீடியோ பதிவு மூலமாக வன்மையாக கண்டித்து இந்த வீடியோ மூலமா நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு தலைமையில அமையணும் அப்படின்னா அந்த நபர்கள் வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா அமையணும். இதுக்கு முன்னாடி மக்களுக்கு இடையே வந்து விழிப்புணர்வு வந்து மிக குறைவா இருந்திருக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சில சிக்கல்கள், குழப்பங்கள், அதாவது அவங்களோட அன்னைக்கு இருந்த மனநிலையில அவங்க வாக்களித்து அந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா இனிமே வந்து ஒரு மக்களாட்சியில நீங்க வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு வார்டு மெம்பரையோ அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாலும் மிக தெளிவான ஒரு மனநிலையில, பகுத்தறியக்கூடிய மனநிலையில, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லுமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா பொய் செய்திகளை பரப்புறாங்க. நான் வந்து இது யாருக்கும் ஒரு நபர் சார்ந்து நான் சொல்லல. பொதுவா ஒரு இந்திய குடிமகன், ஒரு இந்திய குடிமகள் நீங்க எப்படி அரசியலை அணுகணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் பதிவு தான் இந்த பதிவு. சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த அரசியல் சார்ந்து உங்களோட நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் இந்திய அரசியல் கட்சிகள் அனைத்துமே இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி, மக்களவைக்கு போனாலும் சரி, நீங்க நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி, குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், பிரதமர் மாளிகையா இருக்கட்டும், அல்லது ஆளுநரா இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்புகளா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில், இந்திய அரசியலமைப்பின் படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ எவ்ரிபடி தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், தே ஷுட் நோ இந்தியன் பாலிடிக்ஸ். இது வந்து நான் வந்து பல வருஷமா இதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்டிங்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பே என்னோட வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை படிங்க. ஆக்சுவலா நீங்க கேட்கலாம், இந்தியன் கான்ஸ்டியூஷனை எப்படி நான் போய் படிக்கிறது அப்படின்னு. நீங்க நிறைய புக்ஸ் கிடைக்குது. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய புக்ஸ் கிடைக்குது. அது இல்லாமல் ஆன்லைன்ல இருக்குது. இன்னைக்கு வந்து ஏஐஸ் வந்துருச்சு. நீங்க வந்து இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்க படிக்கணும் அப்படின்னா ஒரு துறை சார்ந்த அறிவு நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்க அன்றாடம் நீங்க ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அது சார்ந்த நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, அது சார்ந்த இந்திய அரசியல் விதிகள் என்ன சொல்லுது அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்க ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அரசியல் அப்படின்னா என்ன, அரசியல் கட்சிகள்னா என்ன, இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க, நம்ம யாருக்கு வாக்களிக்கணும், இந்த மக்களாட்சினா என்ன, நம்ம இந்திய அரசாங்கம் எதன் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு, நம்ம பொருளாதாரம் எதனை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நம்மளுடைய
நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியா இருக்கட்டும், மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியா இருக்கட்டும், இவங்க சரியான பாதையில் தான் பயணிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பை தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்தியன் பீனல் கோட் இந்த தண்டனை சட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க. லா அண்ட் ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாவட்ட நிர்வாகம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு அடிப்படையா ஒரு நாட்டின் குடிமகன் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை தெரிஞ்சிருக்கணும். இது படிச்சவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு, அல்லது அரசியலை பேசுறவங்க மட்டும் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கண்மூடித்தனமான ஒரு பார்வை. அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு அரசுங்கிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதனால படித்தவன், படிக்காதவன், தெரிஞ்சவன், தெரிஞ்சுக்காதவங்க, இப்ப படிப்பறிவு இல்லாதவங்களா உங்களோட மகன், உங்களோட பிள்ளைகள், உங்களோட குழந்தைகள் மூலமா நீங்க அந்த அரசியல் அறிவை நீங்க வளர்த்துக்கங்க. அவங்கள கேளுங்க. இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நடக்குது. இது பத்தி அரசு என்ன சொல்லுது, ஒரு அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு தெரியும். ஏன்னா அரசியலமைப்பின் அடிப்படையில தான் உயர்நீதிமன்றமா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், அவர்களுடைய தண்டனை சட்டங்கள்ல இருந்து ஒரு விதிகளை உருவாக்குறதா இருக்கட்டும், இது மக்களவையா இருக்கட்டும், அல்லது மாநில சட்டமன்றங்களா இருக்கட்டும், ஒரு சட்டத்தை இயற்றுறதா இருக்கட்டும், இவை எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில தான் உருவாக்கப்படுது. சரிங்களா? தயவு செஞ்சு இந்திய அரசியலமைப்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது படிப்பறிவு இருக்கக்கூடிய அடிப்படையா பேசிக்கா தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்க ஆன்லைன்லயோ, யூடியூப்லயோ, ஏஐ மூலமாவோ, புக்ஸ் மூலமாவோ, இல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாவோ இன்னைக்கு நீங்க அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், எந்த பிரச்சனை சார்ந்து நீங்க ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்க போடணும், இல்ல அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த பிரச்சனை சம்பந்தமான ஏதோ உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க யூடியூப்லயோ அல்லது என்னுடைய யூடியூப் சேனல்லயோ நீங்க கமெண்டா கூட தெரிவிங்க. அது சம்பந்தமான அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் கூட உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. மேற்கொண்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்குமா? பாய் பாய்.